Formations. ஹலோ, யார் பேசுறது? அதான் என் பேரு காலர் அடியில டிஸ்ப்ளே ஆகுதுல்ல, அப்புறம் என்ன யார் பேசுறதுன்னு கேக்குறா? ஓ, ஸ்ரீயா? சொல்லு ஸ்ரீ. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் போகணும்ல த்ரோ. ஆமா, அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? நேத்து நோட் புக்ஸ்லாம் ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அதுக்கெல்லாம் கவர் போட்டு வச்சிட்டியா? எது, புக்ஸ் வாங்கிட்டு வந்தோமா? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா ஆமா, புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூல் போய் வாங்கணுமே, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? புக்ஸுக்கும் நோட் புக்ஸ்க்கும் கவர் போட்டு வை த்ரோ. நாளைக்கு நம்ம ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு. அனி ஃப்ரீயா இருக்கானான்னு கேட்குறேன். நீ புக்ஸுக்கு கவர் போடுறதுக்கு அனி ஏன் ஃப்ரீயா இருக்கணும்? அவன் தானே போடணும். சுத்தம். சரி கேளு. அனி அனி, என்ன த்ரூ? நாளைக்கு நம்ம ஸ்கெடியூல் என்ன? எப்பவும் போல வெட்டிதான் த்ரூ. ஓகே ஓகே. ஸ்ரீ, நாளைக்கு புக்ஸை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறோம். நீ மார்னிங் வந்துடு. ஓகே த்ரூ, பாய். பாய். என்ன அனி, நேற்று உன் ஃப்ரெண்டு நட்ராஜோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த போல. அவன் ஒரு கேள்வி கேட்டான். 6 ஏன் 7 பார்த்து பயப்படுதுன்னு. ஏன் 6 7 பார்த்து பயப்படணும்? 6க்கு அப்புறம் 7, 7க்கு முன்னாடி 6. எப்படி பார்த்தாலும் புரியலையே. என்ன அனி? ஏன்னா 7 8 9. ஆமா, 7 8 9. அதுக்கு என்ன? இல்ல த்ரூ, 7 8 9. ஓ, 7 8 8 9. அதனால 6ஐயும் 7 சாப்பிட்றோன்னு பயந்துருச்சா? சூப்பர் அனி, சூப்பர். அப்பாடா, இவனுக்கு சீக்கிரமாவே புரிஞ்சிருச்சு. ஹே த்ரூ. ஹே அனி. ஹே ஸ்ரீ. ஹே ஸ்ரீ. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நான் போய் புக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே த்ரூ. என்ன ஸ்ரீ, நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகியாச்சா? அதுக்கு தான் நீ வந்திருக்கேன். ஓ, ஓகே ஓகே. பாத்து த்ரூ, பாத்து. பொறுமையா எடுத்துட்டு வா. இங்க கீழேயே வச்சிடு த்ரூ. நம்ம ஃபர்ஸ்ட் நேம் எழுதிடுவோம். ஓகே ஓகே. இந்தா உனக்கு ஒரு பென்னு, இந்தா நோட்டும் எடுத்துக்கோ. அனி, எனக்கு நீ எழுதி தரியா? உன் புக்குக்கு நான் தான் கவர் போடணும், உன் பேரையும் நோட்ல நான் தான் எழுதணுமா? நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற? நானே போறேன். சரி சரி அனி, கோவப்படாத. கொஞ்சம் டிவியை ஆன் பண்ணி விடு, ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். நோட் புக்ஸ்ல பேர் எழுதுறதெல்லாம் ஒரு ஒர்க்கா? என்ன சொல்றதோ ஒன்ன. சரி போ, போய் டிவி போட்டு விடுறேன். சமத்து. குட் பை அனி. நீ ஐஸ் வைக்காத த்ரூ. நூற்றி 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் 2026 சூப்பர் எல்னினோ வர வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அனி, வேற சேனல் வை அனி. எப்போ பார்த்தாலும் அப்பா நியூஸ் சேனலை பார்த்துட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, மாத்திர. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் திடீர் மாற்றம். ஹே அனி, அந்த நியூஸ் வை. இப்போதான் மாத்த சொன்ன, இப்ப வைக்க சொல்ற? அட, ஸ்கூல் ரீஓப்பன் பத்தி ஏதோ சொல்றாங்க. நியூஸ் சேனலை வை அனி. தமிழகம் முழுவதுமே 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். என்னது, 4th தான் ரீஓப்பனா? த்ரூ, இப்ப நீ எழுத வர மாட்டதானே? அட, ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு தான் இன்னும் 4 இருக்கே. வா ஸ்ரீ, விளையாட போலாம். சரி, ஓகே, போலாம். என்ன பசங்களா, உங்களுக்கும் ஸ்கூல் ரீஓபன் டேட் தள்ளி போகிருக்கும்.
அதனால நீங்களும் இந்த லீவை ஸ்ரீத்ரு மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த அருமையான நட்பை பத்தி நம்ம திருவள்ளுவரையா முன்னமே ஒரு குறளா சொல்லிருக்காரு. அது என்ன குறள்னு பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குழந்தைகளே, மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது. ஹலோ பசங்களா, நீங்க ஒரு கிரியேட்டிவ் அண்ட் கியூரியஸ் கிட்டா? அப்போ உங்க கிரியேஷன்ஸான டிராயிங், சிங்கிங், டான்சிங்லாம் போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ marcokidsfeedback@gmail.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்க கிரியேஷன்ஸை நம்ம கியூரியாசிட்டி கிளப்ல ஸ்பெஷலா ஃபீச்சர் பண்ணுவேன். உங்களுக்கு மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் பத்தி ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்க இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே பசங்களா, உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. சீக்கிரம் உங்க கிரியேஷன்ஸை எனக்கு அனுப்புங்க. இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய குட்டீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சீக்கிரம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. Always stay tuned and stay curious. Bye. Marco Animations.